மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். தரைவழி தாக்குதலுக்கு உள்ள போயிருக்கக்கூடிய இஸ்ரேல் அந்த தரைவழியிலே மிகப்பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு நாள்ல மட்டுமே 10 இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் பலியாகக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய இழப்பை சந்திச்சிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் ஹவுதி படை அவங்க கப்பலை பிடிச்சு வச்சிருக்கக்கூடிய சம்பவங்கள் சொல்லி இப்போ இந்த போரை தொடர்ந்து பல ரொம்ப முக்கியமான தகவல்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ அங்க போருடைய சூழல் என்ன, காசா மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்றதுக்கு இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் அண்ணன் ஆலந்தூர் யூசுப் நம்மளோட இருக்காங்க. எப்படி இருக்கீங்கண்ணா? அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் இப்போ இந்த போருடைய சூழல் தான் அங்கே என்னென்ன, ஏன்னா இன்னைக்கு எல்லாத்துலையும் பரபரப்பாக பேசுறது என்னன்னா தரைவழி தாக்குதலுக்கு வந்து இஸ்ரேல் வீரர்கள் கொல்லப்படுறாங்க, ஹமாஸ் தரமாக அடிச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி செய்திகள் பார்க்குறோம். இப்போ அங்கே போரோட சூழல் என்னென்ன? போரோட சூழலை பார்த்தீங்கன்னு சொன்னால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி எந்த அளவுக்குன்னா 14,000 மெர்கவா டேங்குகள் கிட்டத்தட்ட $100.65 மில்லியன், கிட்டத்தட்ட 8,000 கோடிக்கு மேலே கொடுத்து மெர்கவா கொடுத்துருக்காங்க. அமெரிக்கா வாங்கியிருக்காங்க, அமெரிக்காட்ட இஸ்ரேல் வாங்கியிருக்காங்க. எதுக்காக வாங்கியிருக்காங்க? 14,000 அந்த மொக்காவை ஆக்கினால வாங்கக்கூடிய நிலை. இதை வச்சே பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியுது எந்த அளவுக்கு அங்கே அடி வாங்கியிருப்பாங்கிறது. மிகப்பெரிய ஒரு தாக்குதலுக்கு உள்ளாகி இன்னைக்கு மட்டும் இப்போ நான் பேசக்கூடிய இந்த சூழ்நிலை மட்டும் ரஷ்யாவின் வடக்கு பகுதி கைப்பற்றா சொன்னாங்களா இல்லையா, டென்னல்னு சொன்னாங்களா இல்லையா, மருத்துவமனை முடிச்சாங்க, அங்கே அப்பாவி மக்களை கொண்டாங்களா இல்லையா, அந்த பகுதியில் மட்டும் 10 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கர்னல் சீஃப், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சீஃபாக இருக்கக்கூடிய பென் பாசித் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒருத்தவர், யாஃபித்ன்னு சொல்லக்கூடிய ஒரு படையினுடைய பொறுப்பாளராக இருக்காரு, கர்னலாக இருக்காரு. அவரையே போட்டு தள்ளியிருக்காங்க. கிட்டத்தட்ட தலைவர் உட்பட 10 பேர். அதுக்கப்புறம் ஜெனரல்கள் இருக்காங்க, அடுத்த போஸ்டிங்கில் சீஃப்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் உட்பட 10 பேர் இன்னைக்கு ஒரே இடத்துல வடக்கில் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான சம்பவத்தை உள்ள கூப்பிட்டு வச்சு செஞ்சிருக்கிறாங்க. இவங்க கைப்பற்றிட்டா சொன்னது எல்லாமே பொய் அப்படிங்கிறத இதனுடைய நம்மளால தெரிஞ்சுக்கொள்ள முடியுது. அதே சமயம் வடக்கில் பொறுத்த மாத்திரத்தை இப்போ நம்ம சொல்ற தகவல், வடக்கில் பொறுத்த மாத்திர பொதுமக்களை இவங்க குறி வச்சு தாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு கேவலமான செயல். எவ்வளோ விஷயங்களை இன்னைக்கு மீடியாக்கள் பேசுகிறாங்க, ஏன் இந்த விஷயத்தை பேசுறது இல்லை? அதாவது ஜெனிவாவுடைய ஒப்பந்தத்தின் பிரகாரம் யாரையும் கொல்லக்கூடாது, அப்பாவிகளை மருத்துவமனையை தாக்கக்கூடாது அப்படிலாம் இருக்குதா இல்லையா? இவங்க ஜபாலி அகதி முகாமில் போய் அங்கே வந்து தாக்குதலுக்கு உள்ளாகி அங்கே இருக்கக்கூடிய அந்த சிறுவர்களை பிடிக்கிறாங்க, பெண்களை பிடிக்கிறாங்க, அவங்கள சுட்டு கொள்றாங்க. அதில் பார்த்தம்மா ஒரு அம்மா சொல்கிறாங்க, அன்னைக்கு தான் பிறந்த குழந்தை, இன்னைக்கு தான் பிறந்திருக்கு. அகதி முகாமில் மருத்துவமனை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் பிறந்த குழந்தைய சுட்டு கொண்டிருக்கிறாங்க இந்த கொலகார கும்பல். இது ஒரு புறம் நடந்திருக்கு. மறுபுறம் தாக்குதல் பார்த்தீங்கன்னா கான் யூனிஸ் தான் தலைநகரம், கான் யூனிஸ் நாங்கள் சுற்றி வளைச்சிட்டோம், எய்யா சின்வருடைய வீட்டை சுற்றி வளைச்சிட்டோம். முட்டா பசங்களா, எய்யா சின்வர் அங்கேயா இருக்காரு, அவரை கண்டுபிடிக்கவே முடியல, ஒன்னால முகத்தை காட்டி கூட கண்டுபிடிக்க முடியல, யார் தலைவன் தெரியாம பித்து பிடிச்சி அலைகிறாங்க. அது ஒரு தனி விஷயம். அப்ப தெற்கு பகுதிகளையும் தொடர்ந்து தாக்குதல் நடத்துது. தெற்கு பகுதியில நேற்றைய தினம் மட்டும் 8 பேர் இஸ்ரேலுடைய வீரர்கள் இறந்து போயிருக்காங்க. எப்படி போனாங்க அதை கவனிக்கிறேன். நீங்க மண்டையில ஒரு கேமரா, கண்ணாடி, முதுகுல பின்னாடின்னு எல்லாமே இருக்குது, திங்கிறதுக்கு என்னென்ன இருக்குதோ எல்லாமே வச்சுக்கிட்டு உள்ள போய் 8 பேர் நேற்று மட்டுமே இறந்து போயிருக்கிறாங்க. இதுல ஹமாஸ் செய்திருக்கக்கூடிய வேலை என்னன்னா, இன்னைக்கு எல்லாருமே நம்ம கவனிக்க தவறிட்டோம். டெனல்னு சொன்னாங்களா வடக்குல, தெற்குல டெனல்னே சொல்லல, போருடைய ரூட்டே மாத்திட்டாங்களாம், மேலே ஏறி போர் புரியுறாங்களாம். டெல்லியில விட்டு ஹமாஸ் வெளியில வந்து போர் புரியனால என்ன நடக்குதுன்னே தெரியல, அவங்க ரூட்டை மாத்திட்டாங்க. ரூட்டை மாத்தினால இவங்களுக்கு ஒண்ணுமே புரியாம பித்து பிடிச்ச மாதிரி அலைகிறாங்க. எதுவுமே தெரியாத ஒரு சூழ்நிலைய அற்புதமான ஒரு டாக்டிக்ஸை கையாண்டிருக்காங்க. அதனாலதான் இஸ்ரேல் வீரர்களோட பலி எண்ணிக்கை அதிகமாகுதோ, இஸ்ரேலுடைய வீரர்களுடைய எண்ணிக்கை பலியாகுது. அங்கேயும் பலியாகிறாங்க. ஏற்கனவே நம்ம சொன்னோம், அபூபேதா ஒத்துக்கிட்டாங்க, அங்கேயும் பலியாகிறாங்க. ஏன்னா இவங்க நிஜ ஹீரோக்கள், சிறையில் வர்ற ஹீரோக்கள் மாதிரி கிடையாது. நம்ம ரஜினிகாந்த் மாதிரி கிடையாது, கிழவனுக்கு குமர வேஷம் போட்டு பார்ப்போம்ல, அந்த மாதிரி இல்லை. உண்மையிலே அவங்களாம் வீரர்கள். அப்போ இறந்து போவாங்க, அதுதான் யதார்த்தம், அதான் உண்மை. இறந்து போறாங்க. இன்னும் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்வதா இருந்தா நீங்க பாருங்க, 1962 ஹைக் மேன் ஒருத்தவர் இருந்தார். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா யூதர்கள் அதிகமாக கொண்டவர். அவர் என்ன பண்றாருன்னு சொன்னா 62 அர்ஜென்டினா போயிறாரு. அர்ஜென்டினா போனா இங்க இருந்து மொசாட் அதை கண்டுபிடிச்சு அந்த வெறி தாங்கல, வெறியில மறுபடியும் அங்க வந்து போய் ஃபிளைட்டை வச்சு கடத்தி எடுத்துட்டு வந்து இஸ்ரேலில் வச்சு கொண்டு தண்டனை கொடுத்துட்றாங்க.
உலக நாடெல்லாம் கண்டுச்சு, அது ஒரு விஷயம். இப்போ பாருங்க, அர்ஜென்டினாக்கு போன நாட்டு பக்கத்திலே இருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா நீ தான் தண்ணி கொடுக்குற, நீ தான் ஈபி கொடுக்குற, எல்லாமே கொடுக்குற, தலைவர்கள் முகத்தை கண்டுபிடிக்க தெரியல உனக்கு. 40,000 போர் வீரர்கள், நீ உலகத்துல 10வது நாடு, அயன் டோம் வச்சிருக்க, எல்லாம் வச்சிருக்கிற, ஆளை அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் என்ன மொசாட்டு என்ன இது ஒண்ணும் கிடையாது, ஏமாத்து வேலை. ஆனா மொசாட்டுங்கிறது மித்தவர்களுக்கு அர்ஜென்டினாக்கு வேணா பெருசா இருக்கலாம், ஆனா அல்லாஹ்வினுடைய அடிமையா இருக்க ஹமாஸுக்கு ஒரு என்னது கெண்டக்கால் ரோமத்துக்கு சமம். சார் இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் இவங்களுக்குள்ள போர் நடந்துட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் ஹவுதிகளுடைய பதிலடி எப்படி இருக்கு, ஹிஸ்புல்லாவுடைய பதிலடி எப்படியா இருக்கு? ஹவுதிகள் ஸ்ட்ராட்டஜியே உண்மையிலேயே பாராட்டுக்குரிய விஷயம். இந்த உலகத்துல அக்கிரமம் செய்யறதுக்கு எதிராக இப்படிதான் இருக்கணும். இஸ்ரேல்னு பேரை சொன்னா அடிப்பேட்டாங்கிறாங்க. எந்த சம்பவத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்துனா, பாடன்னு சொன்னா அடிப்பேட்டான் அப்படிங்கிறதுக்கலாம். அது மாதிரி தொடர்ந்து நேத்து பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல், அந்த கப்பலை தாக்கியிருக்காங்க. அந்த கப்பல் எங்கன்னா எண்ணெய் எடுத்துட்டு வருது, இத்தாலியிலிருந்து எண்ணெய் எடுத்துக்கிட்டு இஸ்ரேலுக்கு வருது. அப்போ அவர் என்ன சொல்றான்னா, என்ன சொல்றான்னா, கசாவில் மக்களுக்கு சாப்பாடு கொடுக்க மாட்டேங்குது. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் என்ன சொல்றது, 10 பேர்ல 9 பேர் பசியா இருக்காங்களாங்க. 23 லட்சம் பேர்ல 34%, இன்னொரு அறிக்கை சொல்லுது 34% சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறாங்க. இதுதான் எகியாசாரி சொல்றாரு. இப்படி இருக்கையில உனக்கு என்னடா என்ன கேக்குது அப்படின்னு சொல்லி அந்த கப்பலை அடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இப்ப கரண்ட்ல இந்தியாவுடைய மங்களூர்ல இருந்து ஒரு கப்பல் போகுது, அமெரிக்காவுடைய கப்பல். அந்த கப்பலுக்கு அடி. எந்த கப்பல் அமெரிக்கா பயன்படுத்தி போனாலும் சரி, இஸ்ரேல் பேரை சொன்னாலும் சரி, இஸ்ரேலுக்கு ஏதாவது உணவுப் பொருள் எடுத்து போனாலும் சரி, நீ செத்தடா அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லுங்க. ஸ்ட்ராட்டஜிங்க. அந்த பாதையை விட்டுட்டு, சுயஸ் கால்வாய் பாதையை விட்டுட்டு வேற பாதையெல்லாம் வந்தா 1 மாசம் வர வேண்டிய கப்பல் 3 மாசத்துக்கு மேல ஆகும். அதுக்கு ஃபியூல் எவ்வளவு செலவாகும்? இப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி. லெபனான்ல ஒரு ஹிஸ்புல்லா இருக்காங்கல்ல, அவங்க அடிக்கிற அடியில முதல்ல நம்ம எல்லாம் பார்த்தோம் வடக்குன்னு. இப்ப கிழக்குல ஆரம்பிச்சிருக்காங்க. கிழக்குல ஆரம்பிச்சா 65,000 ராணுவ வீரர்களை ஐடிஎஃப்ஏ சொல்லுது. இஸ்ரேல சொல்றாங்க, ஓடிங்கடா இங்கிருந்து ஓடிங்கடா, 65,000 பேர் ஓடிங்கடா அப்படிங்கிற ஒரு செய்தியை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம லெபனானுடைய இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அடிச்சதுனால இந்த சைரன் சவுண்டு ஃபுல்லா இஸ்ரேல் ஃபுல்லா கேட்குதாங்க. ஒரு ஆம்புலன்ஸ் சவுண்டை இன்னைக்கு எப்படி அந்த கசாவுடைய ஏழை மக்கள் மீது நீ திணிச்சையோ, இறைவனுடைய புறத்துன்னு உனக்கு வந்திருக்க வேதனையை பாரு. அதை இஸ்ரேல் ஃபுல்லா அந்த சவுண்டு கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இது லெபனானுடைய இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா இந்த மாதிரியான ஒரு வேலையை செஞ்சிருக்கிறாங்க. சார், நான் இப்போ இஸ்ரேல் தரப்புல இருந்து வரக்கூடிய ஒரு தகவல் என்னன்னா, டனலை நாங்கள் முழுக்க அழிக்க போறோம், டனலுக்குள்ள ஹமாஸ் இருக்கிறாங்க, அப்போ அந்த டனலுக்குள்ள தண்ணி பெரிய அளவுல தண்ணி அனுப்பிட்டோம்னா உள்ள ஒண்ணு அவங்க செத்து போயிடுவாங்க, இல்ல வெளியில இருந்து வந்தாகணும், அதனால டனல் அழிக்க போறோம் அப்படின்றாங்களே, இதை பத்தி உங்க கருத்து என்ன? டனல்னு சொன்னாங்க. வடக்குல மட்டும் கிட்டத்தட்ட 2-3 வாட்டி சொன்னப்ப 600 தண்டுகள்னா அதுதான் கரெக்டான பாயிண்ட். அந்த பாயிண்ட்ல போட்டோம்னா எங்கேயுமே வெளியேற முடியாது, ஒரு பாலம் மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி 600 தண்டுகள் சொல்லியிருக்காங்க. எங்க வடக்கில் இருக்கக்கூடிய அந்த 15-20 கிலோமீட்டர்ல 600 தண்டுகள். இதுல என்னன்னா, இப்ப கடல் நீரை எடுத்துக்கிட்டு போய் நாங்கள் உள்ள போட போறோம் அப்படின்னு எவ்வளவு பெரிய அறிவாளி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த செய்தியை வெளியிட்ட வரலாற்று ஆசிரியர்கள் எல்லாருமே சொல்றாங்க, ஜேர்னலிஸ்ட்லாம், என்னடா முட்டாப்பை கணக்கா பேசுறீங்க, அதாவது 1 அடி, அதாவது 1 மீட்டர் 3.3 அடி 1 கிலோமீட்டர், இதுக்கு நீ நீரை செலுத்தணும்னா 5,30,000 குளன்கள் தேவை. 5,30,000 குளன்கள்ங்கிறது, ஒரு குளன்கிறது 4 லிட்டர் தண்ணி. 5,30,000 குளன்கள் தண்ணி எத்தனை கிலோமீட்டருக்கு? 1 கிலோமீட்டருக்கு 3 அடி இருந்தா டனல் எவ்வளவு இருக்கு? நீ தான் டனல் சொல்ற, அது 70-80 அடிக்கு கீழே இருக்குன்னு பிபிசி 100 அடின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய அடி, 240 அடின்னு இருக்கு இன்னொரு செய்தி. ஒவ்வொரு இடத்துல ஒரு மாதிரி இப்படி 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 போய் வருது. அது இல்லாம இதெல்லாம் செலுத்துவாங்கன்னு அவங்க தடுப்பும் போட்டு வச்சிருக்காங்களாம். இதையும் அவங்க சொல்லிக்கிறாங்க. அப்ப 1 கிலோமீட்டருக்கு தண்ணி போடுற எவ்வளவு தண்ணி தேவைப்படும்? 5,30,000 குளன்கள். ஒரு குளன்கிறது 4 லிட்டர், அதாவது 5,30,000 × 4 லிட்டர். ஏதாவது கமெண்ட்ல தெரிஞ்சா போடுங்க எவ்வளவு பெருசா இருக்குன்னு. இதுக்கு ஆள் எங்க இருந்து வேணும்னா தமிழகத்துல இருந்து ஆள் தேவை. தமிழகத்துல அண்ணாமலை இருக்காப்ல, ஆனா என்னங்கண்ணா சொன்னாப்லங்கண்ணா, அவர் என்ன சொன்னாப்லங்கன்னா, இந்த கை எத்தனை துப்பாக்கி பிடிச்ச கை தெரியுமாங்கண்ணா உங்களுக்கு அப்படின்னு சொன்னாப்ல. அதை தெரியாம இருக்கிறார் நம்ம எத்தனையா. நீங்க அண்ணாமலையை கூட்டு போனீங்கன்னா ஒரு 4-5 இந்த வாட்டர் கேன்
வாட்டர் கேனை வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு பாட்டில் அப்படியே அடிச்சுக்கிட்டே போவாப்புல, அடிக்காதே கிடையாது. இல்லாட்டி இந்த வடிவேல் படத்தில் வர காமெடி மாதிரி பின்னாடி சொருகி விட்டு நீங்கள் விட்டீங்கன்னா முன்னாடி வாய் வழியாக கூட அடிச்சுக்கிட்டே போவாப்புல. இப்படிலாம் மக்கள் பேசிக்கிறாங்க. இப்படிலாம் இந்த இதெல்லாம் செய்தியெல்லாம் பார்த்துட்டு எங்காலும் இருக்காருப்பா ஒருத்தர் தமிழகத்தில் அண்ணாமலை, அவரை கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த செய்தியை பார்த்துட்டு உலக நாடுகள் சிரிப்பாக சிரிக்குது. எப்படா போடுவேன், முதல்ல அங்கே களிமண் இருக்கும், எப்படி எடுத்துகிட்டு வருவேன், எந்த டன்னில் எடுத்துகிட்டு வருவேன், அது வரைக்கும் அவன் கையை பூ பறிச்சுட்டு இருக்குமா நீ எடுத்துகிட்டு வர வரைக்கும். 40,000 பேரை உன்னால் பிடிக்க முடியல, உள்ளே கூட்டிகிட்டு போய் வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, திக்கி திணற. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலை இருக்குது. இந்த தண்ணி அனுப்புறதுங்கெல்லாம் ஒரு சாத்தியக்கூறு இல்லை. அப்படியே அனுப்புனாலும் முழுவதுமாக அளிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்பதுதான் உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து ஜேர்னலிஸ்டும் சொல்லக்கூடிய செய்தி. ஆனால் இப்போ அதே மாதிரி பார்த்தோம்னா இப்போ இஸ்ரேலில் மக்கள் போராட்டம் பெரிய அளவில் நடக்குது அப்படின்ற செய்தியும் பார்க்க முடியுது. அதை பற்றி சொல்லுங்க. இஸ்ரேலுக்கு யோசிச்சு பாருங்க, எல்லா சைடுங்க ஏற்கனவே சைரன் ஒழிச்சுக்கிட்டே இருக்குது. உள்நாட்டில் மக்கள் வந்து கைதிகளை விடுதலை செய்யுங்க, எங்கள் பணைய விடுதலை செய்யறா, ஏன்டா இப்பெல்லாம் எங்களை விடுதலை செய்ய மக்கள் மக்கள் போராடிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்பிக்கையில்லா தீர்மானம் வந்துருச்சு. இன்னைக்கு பட்ஜெட் நடக்குது, அவங்களுடைய நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் நடக்குது. மக்கள்லாம் வெளியில போராடி நீ ஆட்சி செய்வதற்கே தகுதியானவன் கிடையாது, நெத்தன்யாகு நீ விலகு என்று போராடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா லெபனான் அடி சிந்திச்சு பாருங்க. லெபனான் ஒரு பக்கம் 65,000 வீரர்கள். இப்ப கரண்ட் மட்டும் நான் சொல்றேன், ஊதி உனக்கு எது வந்தாலும் உன் பேரை சொன்னாவே அடிப்பான். ஊதி படைகள் அடைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஹமாஸ் இந்த போர் நிறுத்தத்துக்கு இடையில கூட அவங்க யோசிக்கிறாங்கன்னா எப்படி இவங்களுக்கு ஆயுதம் வந்துச்சு, எங்க இருந்தா கிடைக்குது அப்படின்னு சொல்லி பேசுறாங்களா. இதெல்லாம் பார்க்குறப்ப இறைவன் அந்த பாலஸ்தீன அப்பாவி மக்களுக்கு இறைவன் உதவி புரிவதாக தான் நம்மளை தெரிஞ்சு கொள்ள முடியுது. அப்ப ஹமாஸ் ஒரு பக்கம், உள்நாட்டில் ஃபுல்லாக சவுண்டு கிடக்குது. இது இல்லாமல் இன்னொரு செய்தி நினைச்சுக்கணும், மேற்கு கரையில் இந்த அப்பாவி மக்களுடைய போராட்டங்கள் 29 மணி நேரம் ஜெனில தொடர்றா போராட்டம் நடக்குது. அதில் அவங்க மக்கள் அங்கே வச்சிருக்கக்கூடிய ஆயுதங்கள், ஏன்னா ரொம்ப கொண்டுகிட்டே இருந்தாங்களா, அங்கே ஆயுதங்கள் மக்கள் வச்சிருப்பாங்க. அப்படி வச்சிருக்கக்கூடிய மக்கள் அவங்க போராடிட்டு இருக்காங்க. 29 மணி நேரம் தொடர்ந்து அங்கே போராடிட்டு இருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. உள்நாடு சுத்தி அடிக்கிறான், எங்க பார்த்தாலும் சவுண்டு. ஏன்னா அவங்க புத்தி என்னன்னா அடுத்தவங்களை நல்லபடியா வாழணும்னு எண்ணமே கிடையாது இவங்களுக்கு, எப்படியாவது கொல்லணும். பெண்குயரை தானே சொல்றாரு. அப்ப இந்த நாளை தான் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை வந்திருக்கு, மிகப்பெரிய ஒரு அழுத்தத்தில் இருக்கான் நெத்தன்யாகு. சார் நான் இப்போ சுத்தி பல படைகளுடைய இந்த மோதல்களை பார்க்க முடியுது. அங்க காசாவில் மாட்டிட்டு இருக்கக்கூடிய அப்பாவி மக்களோட நிலை என்னென்ன, அவங்களுக்கு அங்கே அடிப்படை வசதிகள் ஏற்பாடாயிருக்கா, அதை பத்தி சொல்லுங்களேன். அதெல்லாம் சொல்லணும்னு வச்சுக்கங்களேன். நம்ம நிறையா நீங்கள் பேசுனீங்க, நானும் பேசினேன், மாராவை பற்றி பேசணும், தோர் ஷுவாயத்தை பற்றி பேசணும், அதே மாதிரி வந்து இஸ்ரா அவங்கள பற்றி பேசணும். இது மாதிரி நிறையா இருக்காங்க. சல்மான் மாலிக்கு, ஃபர்னா, அப்படி நிறையா பேர் இருக்கிறாங்க. நேற்று நடந்திருக்கக்கூடிய அவ்வளவு நிலையை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அங்கே தெற்கு காசாவில் வந்து பார்த்தீங்கன்னா 3,60,000 தொற்று நோய்கள் வந்திருக்கு. இவங்கனால சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு, மருத்துவம் கிடையாது, தடுப்பூசி போறது குழந்தைகளுக்கு தடுப்பூசி கிடையாது, 10 பேர்ல 9 பேர் சாப்பிடாம இருக்காங்க. இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு புகைப்படம், ஒரு குழந்தைக்கு ஒளியறதுக்கு எங்குமே இடம் இல்லாம கீழே அப்படியே ஒரு பெஞ்ச் மாதிரி இருக்கு, பெஞ்சு கீழே அந்த குழந்தை போய் இருக்குது. இறந்து போயிருக்கக்கூடிய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 18,412 பேர். அதுல 70% வந்து பெண்களும் குழந்தைகளும் இருக்காங்க. இது இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 6,800 பேர் காணா போனாங்கன்னு சொன்னோமா இல்லையா, இந்த வாட்டி 8,000 பேர் காணவே இல்லை. இதுக்கிடையே என்ன பண்ணுறாங்கன்னா, நேற்று ஒரு குடும்பத்தை, நான் வந்து சிறைச்சாலையை பற்றி என்ன பேசலை, நல்லா நீங்கள் கவனிக்கணும். தாமான் பாரனா சிறைச்சாலை வச்சுருக்காங்க, ரொம்ப கொடுமையான சிறைச்சாலை, அதை பற்றி பேசலை. விசாரணையாக பிடிப்பாங்கல்ல, இந்த வடக்குலேருந்து தெற்கு போனவங்களை பிடிச்சி விசாரணை பண்ணாங்கல்ல, அப்படி விசாரணை பண்ண ஒரு குடும்பத்தை எப்படி கொடுமைப்படுத்திருக்காங்கன்னா, பெண்களை திருட்டு அயோக்கிய பேர்களா, அவங்க வீரத்தை எங்கடா காட்டுறீங்க, பெண்களை கண்ணை கட்டி பின்னாடி கையில் கட்டி அவங்கள தாக்கி ஒரு வேனில் போட்டாங்க. ஆம்பளைகளையும் அதே மாதிரி கண்களை கட்டி சட்டியோட இல்லை ஆடை இல்லாமல் வேனில் போட்டு என்ன பண்ணுறாங்கன்னா வேனை வேகமாக ஓட்டி பிரேக் போடுறாங்களாம். அப்படியே எல்லாரும் மோதுறாங்க. சகோதரிங்க, அந்த பாதிப்பட்ட நான் உங்களுடைய சகோதரிகா பாருங்களேன், இப்படி செய்யாதீங்கன்னு கெஞ்சுறாங்க. அறிவட்டவங்களோட பொட்ட பசங்களை யாத்திரை அவங்க வீரத்தை காட்டுறீங்க. இப்படி மிகப்பெரிய ஒரு கொடுமையை செய்கிறாங்க. சின்ன 14 வயசு பையன் முகமதுனா, அந்த பையன் கையில் பெரிய ஒரு இறுக்கமாக கையில் கட்டி அவனை 5ஆம் நம்பர் 6ஆம் நம்பர் கைதுன்னு சொல்லி அவனை அடித்து அந்த சிறுவனை துன்பப்படுத்தி இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட பொதுமக்களை அதிகமாக கொண்டொழிக்கக்கூடிய வேலையை செய்யறான். இதுதான் அவனுடைய குலத்தொழில். குழந்தைகளை கொள்வது தான் அவனுடைய குலத்தொழிலாகவே இருக்குது. இதை தான் இன்னைக்கு அமெரிக்கா போன்ற வல்லரசு நாடுகள்லாம் ஆதரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஐநாவில் மறுபடியும் ஒரு இது போர் நிறுத்தத்திற்கான அக்டோபர் மாதத்தில் நடந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு போர் நிறுத்தத்துக்கான ஒரு அழைப்புதல் வந்து ஆண்டோனியோ குட்ரஸ் வெளியிட்டிருக்கிறாரு. அதில் போய்
பெரும்பாலான நாடுகள் வந்து போர் நிறுத்த வேணும், மக்கள் அப்பாவி மக்கள் கொல்லப்படுறாங்க அப்படிங்கிறது பெரும்பாலான மக்கள் சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவில் பைடன் சொல்லியிருக்கிறாரு, ஆனால் அது பொய், ஓட்டுக்காக சொல்லியிருக்காங்கிற செய்தியும் வந்திருக்குது. இது நம்ம கூடுதலாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். சரிண்ணா, இந்த ஒரு குறுகிய நேரத்தில் பல தரவுகள் சொன்னீங்க. அங்கே களத்தில் போராட சூழல் என்ன, அப்பாவி மக்களோட நிலைமை என்னன்னு சொல்லி பல தரவுகள் ஆதாரங்களோட சொன்னீங்க. நிகழ்ச்சியில் கலந்து ரொம்ப நன்றி. கண்டிப்பாக அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். இன்ஷா அல்லாஹ். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.